தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய பயணம் சனிக்கிழமை வந்து மக்களை சந்திக்கும் அந்த பயணத்தை திட்டமிட்டு இருந்தாங்க. முதல் சனிக்கிழமை திருச்சியில விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. 9:30 மணிக்கு தொடங்கின அந்த பயணம் விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 9:45க்கு தொடங்கின பயணம் வந்து 3 மணி வரைக்கும் அந்த பயணமானது தொடர்ந்து இப்பொழுது ஒரு 15 நிமிஷம் அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. லோக்கல் இஷ்யூ உட்பட நிறைய விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய போருக்கான ஒரு சந்திப்பு, மக்கள் சந்திப்பு இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயக போருக்கான மக்கள் சந்திப்பு அப்படின்னு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த மீட்டிங்கை? எப்படி இருந்தது? அதான் இப்ப இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு இல்லையா, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டம் தான். விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கூட்டம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்க வேண்டியது. ஆனா இப்பதான் விஜய் அவர்கள் பேசுறாரு. சோ என்ன டைமுக்கு பேசினாரு எக்ஸாக்டா ஒரு 3 மணி 3:30 மணிக்கு அவரு பேசுறாரு. இது பிளான்டுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கூட்டம் வரும் அப்படின்ற விஷயம் தெரியும். அதனால நம்ம நினைக்கிற மாதிரி 10:30க்கெல்லாம் பேசிட முடியாது, அங்கிருந்து நம்ம குயிக்கா ஸ்பாட்டுக்கு வர முடியாதுன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப 10:30 மணிக்கு பேச வேண்டிய ஸ்பீச்சை 3:30 மணிக்கு பேசுறாருன்னா லைவ் போய்கிட்டே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. சோ நியூஸ்ல ஒரு ஹைப் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. 10 மணிக்கே நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆகும், பேசுவாங்க, முடிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். சோ 10:30 மணில இருந்து இப்ப வரைக்கும் நியூஸ்ல ஃபுல்லா லைவ் போயிட்டே இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க போறாங்க, நியூஸ்ல எல்லாம் லைவ் போடுறாங்க, எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. நம்ம நேரத்தெல்லாம் நம்ம அதுக்கு செலவழிக்கிறோம். இவ்வளோ டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். என்ன வேல்யூ? புதுசா விஜய் என்ன சொல்லிட்டார், புதுசா விஜய் என்ன செஞ்சுட்டார், ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா அங்க நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயங்களையும் வரிசையா சின்ன குழந்தை மாதிரி பேப்பர் பார்த்து, சில நேரங்களில் பேப்பரை பார்க்காமையும் அதை பேசுறாரு. பேசிக்கான விஷயங்கள், ரோடு நல்லா இருக்கணும், இந்த கிட்னி திருட்டு, 1000 ரூபாய் உரிமை தொகை நிறைய பேருக்கு பேச சேரல, அந்த பஸ் ஃப்ரீ பஸ், இந்த விஷயங்கள் பற்றி, பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி வரிசையா சில விஷயங்களை அடிக்கிட்டு போயிருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றத விஜய் சொல்லிதான் நமக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை விஜய் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் யாரெல்லாம் அரசியல் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பேசியாச்சு. இதுல எந்த ஒரு ஃப்ரெஷ்னஸும் இல்லை. யாரும் சொல்லாதத கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்ணி ஏதாவது சொன்னாருன்னா ஒரு லாஜிக் இருக்கு. எதுவுமே இல்லை. சாதாரணமா ஒரு யங்கான ஒரு இண்டிவிஜுவல் பேசினா எப்படி இருக்கும், ஒரு பேசிக்கான அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த விஷயத்த அவரு பிரசன்ட் பண்றாரு. ஸோ எனக்கு நிஜமாவே பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்த விஷயம் என்னன்னா, காலையில இருந்து இப்ப வரைக்கும் அங்க பின்னாடியே நடந்து வந்து அங்க அசம்பிள் ஆகிருந்து ஏறக்குறைய ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பொழப்பு இருக்கும். வேலைக்கு போற ஆட்களா இருப்பாங்க, பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா குடும்பஸ்தர்களா இருப்பாங்க, குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ரோட்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா செலவழிச்சு அவங்களுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன? ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பீச். அந்த 15 மினிட்ஸ் ஸ்பீச் ஆடியோவும் ஒழுங்கா கிளியரா இல்ல. ஸோ டிவியில தான் ஃபாலோ பண்ணவங்களுக்கு அதுவும் சிக்கல், ஒழுங்கான ஒரு ஆடியோவும் கொடுக்கல. ஸோ இந்த 15 மினிட்ஸ் விஜய் அவர்கள் பேசுறாரு. பெரிய சூப்பர் டூப்பர் ஸ்பீச் கிடையாது, சாதாரண இன்ஃபர்மேஷனை தான் அவர் பேசுறாரு. இதை கேட்கறதுக்காக அவ்வளவு நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை எனக்கு பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும்னு அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அந்த பார்க்க வந்தவங்களை பொறுத்தளவுல விஜய் அரசியல்ல என்ன பேசுறாருன்றத கேட்கறதுக்கு அவங்க வரல. விஜய் பார்த்துட்டாங்க, விஜயை பார்த்தாச்சு. விஜய் ஆக்ரோஷமா பேசினாரு, அவரு சில கெஸ்டர் எல்லாம் கொடுப்பாருல, அதெல்லாம் அவர் பண்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன எதிர்பார்த்து நம்ம வந்தோமோ அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பியா அவங்க போறாங்க. அப்புறம் நேத்து வரைக்கும் இந்த நிகழ்வுல பத்தின ஒரு ஹைப் நேத்து வரைக்கும் இல்ல. எந்த சேனல்லையும் பெருசா பேசல, சோசியல் மீடியால பெரிய ஒரு ஹைப் இல்ல. ஏன் அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இல்ல தானே, நேத்து பெரிய டிஸ்கஷன் இல்ல, நேத்து இல்ல, இந்த நேத்தும் இல்ல. ஏன் அது இல்லன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. இன்னைக்கு ஃபுல்லா கொடுக்க போறோம், ஏன் மத்த நாள்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, ஹைப்ன்றது அவங்க கொடுக்கறது இல்லை. என்னன்னா, மக்கள் ஏன் அதை பத்தி பேசல அப்படின்றத கேட்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, 2வது மாநாட்டப்பவே நம்ம பார்த்தோம்னா பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அவரு அரசியல் ரீதியா ஏதாவது பேசினாதான்
அது ஒரு டிபேட்டா மாறும். இப்ப சீமான் அவர்கள் பெரியார் பத்தி பேசுறாரு, அது ஒரு 2 மாசத்துக்கு பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தது. சோ நீங்க அரசியல் ரீதியா ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணும்போதுதான் அது பொலிட்டிக்கல் டிஸ்கஷனா மாறும். சீமான் சொன்னது கரெக்டா, இவங்க சொன்னது கரெக்டா, இந்த மாதிரியான விவாதங்கள் வரும். நீங்க நீட் குறித்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்து சில விஷயங்கள் பேசினா அப்பதான் அங்க டிபேட் கிரியேட் ஆகும். சோ இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல பொலிட்டிக்கலா ஃப்ரெஷ்ஷா எதுவும் பேசல. அவர் பேசின எல்லா விஷயத்தையுமே ஏற்கனவே நம்மளே கூட பேசிட்டோம். இன்னைக்கு அவர் பேசின எல்லா விஷயத்தையுமே நம்ம வீடியோஸ்ல பேசிட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் பேசிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் புது விஷயங்கள் கிடையாது. சோ இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் அதுக்கான அந்த வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ 2வது மாநாட்டை வந்து கச்சத்தீவு பத்தி பேசியிருந்தாரு. அப்படி பேசும்பொழுது உடனே அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து கச்சத்தீவுக்கு வந்து அங்க பார்த்து இது எங்களுடைய இது அப்படின்னு சொன்ன நிகழ்வா இருக்கட்டும். ஸோ அது வந்து விஜயினுடைய ஸ்பீச்சினுடைய இம்பாக்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுச்சு. ஸோ மற்றவங்க பேசுறதை விட விஜய் பேசும்பொழுது அதுக்கான அந்த ஹைப் அப்படின்றது, அதுக்கான வெளிச்சம் அப்படின்றது கூடுதலா கிடைக்கும் இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க பேசிட்டு போனா நடக்காது. அதுக்கு நீங்க அரசியல் ரீதியா ஏதாவது செய்யணும். கச்சத்தீவை பொறுத்தளவுல அது சீரியஸான ஒரு இஷ்யூ. இப்ப நிஜமாவே நீங்க கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா மக்கள்கிட்ட நீங்க ஒரு பரப்புரை செய்யணும். முதல்ல கச்சத்தீவு எங்க இருக்கு, அது யாருக்கு சொந்தமானது, வரலாற்று ரீதியா யாருக்கு சொந்தமானது, நம்ம கையை விட்டு எப்படி பறிக்கப்படுது, எப்ப பறிக்கப்படுது, அதை மீட்டெடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம ஒருங்கிணைக்கணும், மக்களை எப்படி ஒருங்கிணைச்சு அதுக்கான வேலைகள் பண்ணலாம், அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா அந்த இஷ்யூ எப்படி கையில் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க பிளான் பண்ணணும். அதெல்லாம் செய்தாதான் கச்சத்தீவு அங்கிருந்து இங்க கிடைக்கும். விஜய் ஒரு ஸ்டார்ன்றதுக்காக அவரு வருஷத்துக்கு 2 தடவை பேசுவாரு, அதுல கச்சத்தீவுன்ற வார்த்தையை எப்படி சொல்லிட்டு இப்படி போயிருவாரு. இன்னைக்கு வரிசையா சொன்னார்ல, நல்ல ரோட்ஸ் வேணும், பெண்களுக்கு சேஃப்டி, அது நிறைய பாயிண்ட் சொன்னாரு. அதோட ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸா கச்சத்தீவும் அவர் சொல்லிட்டு போவாரு. அவர் சொல்லிட்டு போன உடனே கச்சத்தீவு நம்ம கைக்கு வந்துறாரு. சோ நிஜமாவே உங்களுக்கு கச்சத்தீவு வேணும்னா நீங்க களத்துல இறங்கி அதுக்கு ஒர்க் பண்ணணும். முதல்ல கச்சத்தீவு வாங்கணும்னா உங்க மக்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும்ல. உங்க மக்கள்கிட்ட கச்சத்தீவுனா என்ன நீங்க பேசணும்ல. கச்சத்தீவுனா என்ன, அந்த தீவு எங்க இருக்கு, அந்த தீவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த தீவு எப்படி நம்ம கையை விட்டு பறிக்கப்பட்டது, கையில இருந்து போச்சு, அதை எப்படி மீட்டெடுக்கலாம், அது இல்லாததால நமக்கு என்னென்ன பாதிப்புகள், இதெல்லாம் பேசி மக்களை முதல்ல நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பேசி மக்களை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு மக்கள் வெளில வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடணும். இதெல்லாம் கன்சிஸ்டன்டா பல ஆண்டுகள் பண்ணீங்கன்னா அந்த தீவை நீங்க மீட்டெடுக்கலாம். இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா மக்கள் மேலையும் தமிழ் மண் மேலையும் அக்கறை இருக்கக்கூடியவங்க பண்ணுவாங்க. அதை ஃபுல் டைமா இறங்கி பண்ணுவாங்க. ரைட், நான் கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், ஏன்னா தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு இடம், அப்ப நான் விடமாட்டேன்ற ஒரு முனைப்போட செயல்படணும். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல சில விஷயங்கள் பேசுறாரு, செகண்ட் மாநாட்டுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ கச்சத்தீவை பேசுறாரு. இப்ப இன்னைக்கு பேசின விஷயத்துல இடத்துல பேச மாட்டார், இனி ஃபியூச்சர்ல பேசுவாரான்னு தெரியாது. இப்படி இருந்தா கச்சத்தீவு கை கிடைக்காது. சோ அப்ப உங்க நோக்கம் என்ன, ஏதோ ஒரு இஷ்யூவை பேசணும், கச்சத்தீவுன்ற இஷ்யூ எடுத்து பேசுவோம். நிஜமாவே நீங்க கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இப்ப விஜய் பேசும்போதே ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தது. அடுத்த வருஷம் ஜனநாயக போர் நடக்குது, அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போறது என்ன, இது வந்து மக்களை நீங்க அப்படியே அதுக்கு முன்னாடி சும்மா பார்த்துட்டு போக கூடாது. அந்த மக்கள் கூட நீங்க 365 நாள் நிக்கணும். சோ அடுத்த வருஷம் ஜனநாயக போர் வருது, அந்த ஜனநாயக போர்ல ஜெயிச்சு நீங்க சிஎம் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் அப்படி வந்து ஒரு விசிட் விட்டு போயிடலான்னு வரேன்னு கிடையாது. உங்க கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இடத்துல பிரசன்ஸ் இருக்கணும். நீங்க அந்த மக்களோட எப்பவுமே இருக்கணும். சோ ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போது அந்த மக்கள் கூட நீங்க நிக்கணும். இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஜனநாயக போர் வரும்போது உங்க படத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரியே பேசிட்டு நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வருவேன், வந்து ஒரு விசிட் விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மக்கள் கட்சி எல்லாம் ஒண்ணுதான், மக்கள் தான் கட்சி, கட்சி தான் மக்கள், நீங்க தான் தலைவர் அப்படின்னா மக்களோட நீங்க நிக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போலான்னு இருக்கக்கூடாது. நீங்க பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி கிடையாது, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர். அப்ப இந்த மக்களோட நீங்க இருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமா பேசணும். ட்ரம்ப் அப்படி சொல்லிட்டு போலாம், ரைட், அடுத்த எலெக்ஷன் வந்து பார்த்துட்டு போறேன்னு சொல்லலாம். இவர் இப்படி பேசக்கூடாது. இன்னொரு பக்கம் வந்து அந்த வாகனம், விஜயோடைய வாகனம் போயிட்டு இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் மைக்கை நிட்டுறாங்க. அப்பொழுது அந்த கதவை வந்து மூடிட்டு அவர் புறக்கணிக்கிறாரு. பத்திரிகையாளர்களை மக்கள்ல சந்திக்கிறாரு, பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாரு, தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. ஆனா இன்னமும் வந்து கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகும் பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறாரு. என்னதான் காரணமா இருக்கும், ஏன் இப்படி பண்றாரு? இப்ப
அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா அந்த கேள்வியை கேட்டாலும் என்னதான் பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். விஜய்க்கு பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. ப்ரெஸ் மீட்டை ஃபேஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க மேடையில பேசும்போது ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் அப்படியே படிக்கலாம். நல்லா பெரிய பெரிய எழுத்துக்கலாம், அந்த பேப்பர்ல டெக்ஸ்ட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். அது ஒன் வே கம்யூனிகேஷன். நீங்க என்ன சொன்னாலும் உங்க தொண்டர்கள் கைதட்டி சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. ஆனா பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வரும்போது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இப்ப நானும் நீங்களும் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். இதே இங்க இன்னொரு 4 பேர் சேர்ந்து கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டஃபா இருக்கும். நீங்க ஒரு ஆங்கிள் இருந்து கேள்வி கேட்பீங்க, அவரு டிஃபரெண்டா இன்னொரு ஆங்கிள் இருந்து கேள்வி கேட்பாரு. அவர் என்ன டைரக்ஷன்ல இருந்து வராருன்னு எனக்கு புரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின்ஸை முன் வைப்பாங்க, அந்த இஷ்யூ அப்ரோச் பண்ணுவாங்க. அது டஃப்பான ஒரு விஷயம். முதல்ல மக்களை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ரெண்டாவது நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கணும். மூணாவதா எல்லா இஷ்யூஸை பத்தின புரிதல் இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டீங்க, நாளைக்கு கேட்பாங்க. ஸோ இப்ப நீங்க கிட்னி திருட்டை பத்தி பேசுனீங்களே சார், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ அப்ப நீங்க டீப்பா உள்ள போய் பேச வேண்டியிருக்கும். அங்க நீங்க கண்டிப்பா சிக்குவீங்க. நீட் குறித்து நீங்க பேசுனீங்களே சார், ஏன் அது பிரச்சனை நினைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்றீங்களே, அதை எப்படி மீட்க போறீங்கன்னு தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்லாம் பேசினா அப்ப உங்களுக்கு அதுல சிக்கல் இருக்கும். இப்ப அரசியல் மயப்பட்ட ஆட்களுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய ஸ்டைல்லயே அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பொலிட்டிக்கல் வெக்காபுலரி இருக்கு. அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள்லயே அந்த அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அழகா யூஸ் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் அந்த வகையில பார்க்கும்போது அவர் பேசுற ஸ்டைலை வச்சு பார்க்கும்போதே அவர் அரசியலுக்கு புதுசு அப்படின்ற விஷயம் தெரியுது. 1974 1957 அப்படின்லாம் அவர் சொல்லும் போது பொதுவா இதெல்லாம் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் கிடையாது. இந்த ஈவெண்ட் நடந்தது, அந்த ஈவெண்ட் நடந்தது எல்லாம் சொல்லும் போது டிப்பிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் ஆளா அவர் இல்ல. டிப்பிக்கலான பொலிட்டிக்கல் ஆளா இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன பசங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், எம்ஜிஆர் அவர்கள் அப்ப அது பண்ணார் 1967 57 52 72 அந்த மாதிரி நம்ம நம்பர் ஏதோ அப்படி சொல்லலாம். ஆனா பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட பேசுறவங்க கலைஞர் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார்ல, இப்படி பேசிருக்கீங்களா, அண்ணா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். ஸோ அதனால இந்த லெவல்ல நீங்க இருக்கும்போது உங்களால பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாது. ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாமே அவங்க வசதிக்கு நடக்கும். அவங்க ஒரு ஈவெண்ட் பண்றாங்கன்னா ரைட், நான் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருவேன், அதுவும் இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்படி என்ட்ரி கொடுப்பேன், நான் இப்படி உள்ள வரும்போது நீங்களா அப்படி ஸ்பிளிட் ஆகி போகணும், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் அப்படியே ஏறும், நான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன், எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவீங்க. நீங்க சொல்ற மாதிரியே எல்லாமே கரெக்டா நடக்கும். ஆனா நீங்க பிரஸ் மீட்லாம் அப்படி நினைக்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் எதை கேட்கலாம். கேட்டா நீங்க ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லணும். சண்டையாகும், கோவப்பட வேண்டியது இருக்கும். ஆமா, அப்போ உங்களுக்கு விஷயம் முதல்ல தெரியணும். ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. பிரஸ்ஸை சந்திக்கிறது கஷ்டமான வேலை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான லீடர். அவரே பாத்தீங்கன்னா பிரஸ்ஸை சந்திக்கும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பதில சொல்றாரு. ஆமா, ரொம்ப ஸ்கிரிப்டடா இருக்கு. சோ நீங்க பிளான் பண்ணி பண்ணாலும் பேக் ஃபயர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். சோ எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. பட் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு அவருக்கு ஒரு பேட்டி கொடுக்கலாம். அப்ப மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள் அவர் முன்வைப்பாரு. சரி, டிஸ்கஸே பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட்ல. நம்ம பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதான் பண்றாங்க. எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், கொஸ்டின்ஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பண்றாங்க. நமக்கு அதை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஆர்டிபிஷியலா செயற்கையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க அட்லீஸ்ட். அது கூட பண்ணாம இல்ல நான் பிரஸ்ஸை சந்திக்கவே மாட்டேன், மீடியாக்காரங்க மைக்கு நீட்டும் போது அப்படியே ஜன்னல மூடுறாரு. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை, கண்டிப்பா நாங்க வெல்லுவோம், 26 நமக்கு தான், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடலாம்ல. மைக்கை பார்த்த உடனே டக்குன்னு மூடுறதெல்லாம் பார்க்கும்போது அது ஒன்றும் பூதம் இல்லை, அது உங்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கான கருவி. அதை பார்த்து நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதான் நடக்குது. ஊடகங்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் ஒண்ணுமே பண்ணாத போதே பெரிய ஹைப் கொடுக்குறாங்க. நல்லபடியா அவங்க நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெரிய ஹைப் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க ஊடகங்கள். ஆனா விஜய் அவர்கள் அதை மிஸ் பண்றாரு. இல்ல மீடியா நல்லா ஹைப் கொடுக்குறாங்கன்னா நல்லபடியா ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்கோர்ஸ் நீங்க சொல்றது ஓகே, பத்திரிகையாளர்களும் நல்லா ஹேண்டில் பண்ணி கண்டென்ட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க, அதுவும் கரெக்ட் தான். ஓகே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி வந்த கூட்டம், அரசியல் பேசுறாரு, பேசல, இம்பாக்ட் இருக்கு, பேசின விஷயத்த பேசுறாரு, இதெல்லாம் தாண்டி
வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு க்ரௌட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாளம் தான். வயசானவங்க நம்ம பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஏர்போர்ட்ல தொடங்கி அந்த மரக்கடை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஜய் பேசக்கூடிய அந்த இடம், இவ்வளோ இந்த தூரத்துக்கு அந்த கூட்டமானது நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா அரசியல் கருத்து அதெல்லாம் தாண்டி விஜய் அப்படின்ற ஒரு மனிதருக்காக வந்து நிக்கிறாங்க. அவரு செய்யறாரு, செய்யல, ஆக்ஷன் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் இல்ல, பொலிட்டிக்கல் சரியில்லை, இதெல்லாம் தாண்டி விஜய் அப்படின்ற ஒரு பேர், அந்த நபர், அவருக்காக வந்து இந்த மக்கள் கூடியிருக்காங்க. இந்த மக்கள் அப்படியே ஓட்டாவும் மாற வாய்ப்பு இருக்குல்ல? இவ்வளோ வெறியோட வராங்க இல்லையா? ஸோ ஒரு ஓட்டு தானே டக்குன்னு போட்டு போக மாட்டாங்களா? கண்டிப்பா ஓட்டா மாறும். ரெண்டாவது, இந்த கூட்டம் வந்து ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த கூட்டம் தான். விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் அப்பீல் இருக்கு. அப்புறம் நான் ஒன்று சிம்பிளா சொல்றேன். இப்ப நான்லாம் காலேஜ் படிக்கும் போதே விஜய் படமோ ரஜினி படமோலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்க ஊர் நாகர்கோவில், அங்க டிக்கெட் அடிக்கலாம். நாங்க அடுத்தது திருநெல்வேலிக்கு போவோம், தூத்துக்குடிக்கெல்லாம் போய் பார்ப்போம். ஸோ ஒரு நடிகர் அவர் சினிமா ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கூட நம்ம டிராவல் பண்ணி பக்கத்து ஊர்ல போய் பார்க்கக்கூடிய கல்ச்சர் உண்டு. அதே தான் இங்கேயுமே. இப்ப விஜய் திருச்சிக்கு வராருன்னா அவரை பார்க்கறதுக்காக மதுரையில இருந்தோ சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் அங்க கண்டிப்பா வருவாங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க லைவா இந்த மாதிரி ரோட் ஷோ போகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு நிறைய பேரை நீங்க வர வைப்பீங்க. இப்ப சில நேரங்கள்ல யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க, மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட அவங்க அசந்தர்றாங்க. ஐயோ, விஜய் பக்கம் இவ்வளவு பெரிய கூட்டமா, நம்ம தமிழ் தேசியம், சித்தாந்தம், கம்யூனிசம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இவர் நம்மள ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு சோர்வு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுது. நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான கூட்டம் எல்லாம் தியேட்டர்ல இதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் பார்த்திருக்கோம்ல, தியேட்டர்ல டெய்லி நம்ம பாக்குறோம் இல்லையா, அதே கூட்டம் இப்ப வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்க விஜய பார்க்க வராங்க. சோ அந்த பகுதி மட்டும் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இல்ல அந்த ஏரியால மட்டும் மக்கள் வெளில வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க கண்டிப்பா எல்லா இடத்துல இருந்து வருவாங்க. எனக்கு சின்ன வயசுல அந்த மனநிலை உண்டு. ஒரு ஸ்டாரை பார்க்கணும்னு போனதுல படம் பார்க்கணும்னு போயிருக்கேன். சினிமாவை பார்க்கணுன்றதுக்காக நிறைய இடங்கள் டிராவல் பண்ணி எல்லாம் போயிருக்கேன். இது டெஃபினட்டா ஃபேன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் இந்த கூட்டம் ஓட்ஸா மாறுமானா, இந்த கூட்டம் ஓட்ஸா மாறும். ஆனா இந்த ஓட்ஸ் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. கூட்டம் வெளியே வரக்கூடிய கூட்டம் சின்ன ஓட் பர்சன்டேஜ் தான். அப்புறம் விஜயோட ஃபேன்ஸை பொறுத்தளவுல பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, 1 விஜய் ஃபேன் இஸ் ஈக்குவல் டு 1 ஓட் தான். இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல அந்த கேட்டை குதிச்சு உள்ள போனவங்க, மாடியில மரத்துல ஏறி உட்கார்ந்தவங்க, இவங்கெல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் கேடஸ் கிடையாது. அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய அரசியல் மயப்பட்ட கேடஸ் கிடையாது. இவங்களால ஒரு கருத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக முடியாது. இப்ப ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட எடுத்து வரேன்னா, நீங்க என்கிட்ட 4 கேள்வி கேட்பீங்க. நான் காலேஜ் படிக்கும்போது இப்படிதான் ஒரு இஷ்யூ இப்ப நடக்குது, அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்ப மக்கள்கிட்ட அவங்க சுத்தி இருக்கவங்க 2-3 கேள்வி கேட்டா நமக்கு எதுவும் பேச முடியல. ஆஹா, சும்மா போய் நோட்டீஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது போல, கேள்வியும் கேட்கறாங்க. அப்ப நம்ம அதுக்கு ப்ரிப்பேரும் பண்ணணும். அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு நீங்க கேடஸை உருவாக்கணும். அரசியல் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான தொண்டர்களை கேடஸை உருவாக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் 100 பேர்கிட்ட பேசுவான். பேசும்போது 100 பேரை அப்படியே வளைச்சவங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்துருவான். இவங்க வந்து எப்படின்னா ஃபேன்ஸ். இவங்க பேசுறத கேட்டா கொஞ்சம் தெளிவான இடத்துலாம் ஓடிடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு புத்திசாலி வரமாட்டான். அது அவனுக்கு அருவருப்பு இல்லைங்க. அவனுக்கு நான் ஒரு பெரிய குவாலிஃபைடான ஒரு ஆளு இங்க உட்கார்ந்துக்கிட்டு தலைவான்னு கத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல நிப்பாங்களா? நிக்கவே மாட்டாங்க. சோ அதனால இந்த கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான். இந்த கூட்டம் ஓட்டா கன்வெர்ட் ஆகும். ஆனா இந்த கூட்டத்தை தாண்டி புத்திசாலிகளையோ மற்ற மக்களையோ உள்ள இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கூட்டத்துக்கு கிடையாது. சோ இந்த கூட்டம் எக்ஸ்பேண்ட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். சோ இந்த கூட்டம் இப்ப 10% ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கூட்டம் நாளைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. இவங்கனால டிஆர்பி காட்ட முடியும், இவங்கனால கூட்டம் காட்ட முடியும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறாது, எக்ஸ்பேண்ட் ஆகாது. நீங்க பாருங்க, இப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளியே வரார். ஆனா நேத்து ஒரு டிபேட் நடக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, இவரு என்ன பேசுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு இல்ல. பொலிட்டிக்கலா விஜய் என்ன பண்ண போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பொலிட்டிக்கலா ஒரு 4 இஷ்யூ அடுக்குவாரு. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அப்புறம் பாய் பாய் டாட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அவருக்கு எதுவும் அரசியல் கிடையாது. சோ அதை எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ஆனா முதல் மாநாட்டுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் நிறைய போச்சு. விஜய் என்ன அரசியல் எடுப்பார், எப்படி பேசுவார், என்ன சித்தாந்தம் எடுப்பாரு. அதுக்கு அடுத்த மாநாட்டுல அவர் முக்கியமான பிரச்சனைகளை எடுத்திருந்தாருன்னா, டீப்பா எடுத்திருந்தாருன்னா, அடுத்த மாநாடும் டிபேட் ஆயிருக்கும். அடுத்த மாநாட்டுல சீரியஸான இஷ்யூஸ் எடுத்து சீரியஸா அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா இதுவும் டிபேட் ஆயிருக்கும். ஆனா அவர் அரசியலை சீரியஸா கையாளாம மேம்போக்கா இஷ்யூஸை மட்டும் பட்டியலிடுறதுனால அவருனால பெரிய ஒரு விவாத பொருளா மாற முடியல அரசியல் ரீதியா. இன்னைக்கும் பாருங்க,
பொலிட்டிக்கலா ஒரு டிஸ்கஷன் இது கிரியேட் பண்ணாது. செகண்ட் மாநாடு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனே கிரியேட் பண்ணலங்க. செகண்ட் மாநாடு கிரியேட் பண்ணது எல்லாமே யூஸ்லெஸ் டிஸ்கஷன்ஸ் தான். அங்க மதுபான கடையில போய் கூட்டமா இருந்தாங்க, மயங்கி விழுந்தாங்க. இன்னைக்கு பாருங்க 50 பேருக்கு மேல மயங்கி விழுந்திருக்காங்களாம். எதுக்கு மயங்கி விழுறீங்க? இதெல்லாம் என்ன உங்களுக்கு கிடைச்சிருச்சு? அங்க போய் விஜய போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அவர் 15 மினிட்ஸ் பேசியிருக்காரு. பல பேர் பார்த்து இருக்க மாட்டாங்க. சோ எதுக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பட் எனிவே எல்லாம் அடிபட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சொசைட்டி மாறும். அதான் இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. சொசைட்டியை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதே மாதிரி சொசைட்டி நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டை மாத்தணும்ன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியான கூட்டம் தான். இது இந்த கூட்டம் வந்து ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்த முடியாது. கரெக்டான அரசியல் மாற்றத்துக்கான நேரம் வரும்போது கொஞ்சமா இருந்தாலும் கரெக்டா அரசியல் மயப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க நினைச்சாங்கன்னா பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆனா கரெக்டான அரசியல் இல்லாத கோடி பேர் இருந்தாலும் மாற்றத்துக்கான நேரம் வரும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவுல நல்ல எண்ணம், நல்ல ஏம், விஷன் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான கூட்டத்தெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. கான்பிடென்டா இருக்கணும். அவன் 100 பேர் இருந்தா நான் ஒருத்தவனை டீல் பண்ணுவேன் அப்படின்றத கான்பிடன்ஸ் இருக்கணும். எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த இடத்துல எனக்கு ஸ்டேஜ்ல போய் என்னால பேச முடியும், என்னால ஒரு 10 நிமிஷம் பேச முடியும். உங்க தலைவருக்கே 4 நிமிஷம் பேச முடியாது, எந்த இஷ்யூவை பத்தி உங்க தலைவருக்கே பேச முடியாது. ஸோ எனக்கு உங்க தலைவரை விட பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ உங்களோட 1,00,000 பேரை விட நான் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் வந்து நம்ம தமிழ் யங்ஸ்டர்ஸுக்கு வேணும். மாற்று அரசியல் வேணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படுறதோ தொய்வடைகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. களத்துல ஸ்ட்ராங்கா நின்று இவங்களை எதிர்கொள்ளணும். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து ஒரு நாள்லயே வந்து இவங்க 2-3 இடத்த பிளான் பண்றாங்க. ஆனா இவங்க ஒரு இடத்துல ரீச் பண்ணி பேசுறதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சு போகுது. அப்ப இவங்க ஒரு நாள்ல வந்து 2 இடம் 3 இடம் பிளான் பண்ணும்போது எப்படி இதை கரெக்டா அவங்க ஸ்கெடியூல கொண்டு போவாங்கன்னு பாக்குறீங்க? இப்ப ஒருத்தன் தொடர்ந்து விஷயங்களை பண்ணும்போது அவனோட பிஹேவியரை கண்டினியூஸா நம்ம வாட்ச் பண்ணும்போது தான் அவனோட பிளான் என்ன, டிசைன் என்னன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 2-3 தடவை வெளில வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில அவங்க நினைச்சாங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், கரெக்டா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா. ஆனா அவங்களுக்கு தெரியும் அங்க இருந்து இங்க வர டைம் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். தெரிஞ்சு டைம் ஆகட்டும், டைம் ஆக நமக்கு மைலேஜ் கிடைக்கும், நம்ம நியூஸ்ல ஒரு டிஸ்கஷனா இருக்கும். 4 மணி வரைக்கும் இழுத்து கொண்டு போனோம்னா அப்புறம் ஈவினிங் ஆனா டிபேட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீக்லயே இருப்போம். எதுக்கு காலையிலே முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு விண்டோ கொடுக்கணும், ஈவினிங் வரைக்கும் பீக்ல இருப்போம் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஸோ இதை நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணணும்னா இன்னும் ஒரு 2 ஈவெண்ட் அவர் வரட்டும், அப்போ நம்ம டிசைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவுல கோரா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் என்ன. கிளியர் கட்டா நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதிமுகவோட அரசியலை கையில் எடுக்கிறார், எம்ஜிஆரை கோட் பண்றார், அண்ணாவை கோட் பண்றாரு, பெரியாரை கோட் பண்றாரு. ஆமா, பெரியார சூப்பரான ஐடியாலஜா பொசிஷன் பண்ணிக்கிறார். அதே மாதிரி திமுகவோட இந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அதை கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார், பெரியாரையும் ஏத்துக்கிறார். சோ திமுகன்ற கட்சியோட அரசியலை அட்டாக் பண்றாரே தவிர திமுகவோட அடித்தளம் இருக்கு பாருங்க, ஐடியாலஜி இருக்கு பாருங்க, அதை அவர் டச் பண்ணவே இல்லை. ஸோ அதை அப்படியே கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறார். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, திமுகவுக்கு எந்த டேமேஜும் ஏற்பட்ட கூடாதுன்றதுல விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார். அடுத்தது அவர் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் யாருக்குன்னு பார்த்தோம்னா, ஜெயலலிதா அம்மையார் ஸ்டைல்லே பேசுறாரு, செய்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை உள்ள கொண்டு வராரு. உள்ள கொண்டு வந்து அந்த மாற்றத்தை எம்ஜிஆர் எந்த ஆண்டுல கொண்டு வந்தாரு? 1974. ஆமா, 74ல மாநாடு எது போட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. 1974ல அந்த விஷயம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இவரு தன்ன ஒரு ஏடிஎம்கே ஐடியாலாக் மாதிரி, அவரு ஐடியாலாக் இல்ல சாரி, எப்படி ஒரு ஐகான் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரை பண்றாரு. சோ எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து நான் தான் அடுத்தது, ஆமா, அதிமுக செய்யற வேலையை இனிமேல் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். சோ இது நம்ம டே 1ல இருந்து சொல்றோம், அரசியலுக்கு விஜய் வந்த நாள்ல இருந்து சொல்றோம். இவர் குறி வைக்கிறது அதிமுக வாக்குகளை தான். இவரு திமுகவுக்கு டேமேஜ் பண்ற எண்ணமே இவரு கிடையாது. இவர் பண்ணக்கூடிய அரசியல் அதிமுகவுக்கு தான் டேமேஜ் ஏற்படும். செகண்ட் மாநாட்டுல அதை நல்லா கிளியரா ப்ரூவ் பண்ணார். செகண்ட் மாநாட்டுல ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இவங்களெல்லாம் கையில் எடுக்கிறாரு. இப்ப இந்த மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா, இந்த பயணத்திலையும் பாத்தீங்கன்னா இதே விஷயத்த பண்றாரு. கிளியர் கட்டா எம்ஜிஆர் உள்ள உருவுறாரு, ஜெயலலிதா அவர்களையும் கையில் எடுக்கிறார். சோ அவர் குறி வைக்கிறது அதிமுக காரங்களை தான். அதிமுக காரங்கிட்ட அவர் சொல்றது என்னன்னா, நான் திமுகவை அட்டாக் பண்றேன், சோ நீங்க திமுகவை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் பக்கம் வாங்க, நான் எம்ஜிஆரையும் ஏத்துப்பேன், ஜெயலலிதா அவர்களையும் ஏத்துப்பேன்,
அதிமுகவை விட அந்த வேலையை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் அதிமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய முக்கியமான கோர் இஷ்யூ இதுதான். விஜய் அவர்களோட பொலிட்டிக்ஸ்னு இருக்குல்ல, இது மக்களுக்கான பொலிட்டிக்ஸ் இல்ல, இது விஜய்க்கான பொலிட்டிக்ஸ். எப்படி ஓட்ஸை உடைக்கணுன்றதுக்காக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கான பொலிட்டிக்ஸ்னா மக்களோட இஷ்யூஸ் பேசணும். அந்த விஷயம் எதுவுமே இங்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 பிரச்சனைகளை பட்டியலிடுறது மக்களுக்கான இஷ்யூஸ் பேசுறது கிடையாது. அது இங்க இருக்கக்கூடிய 2ஆம் கிளாஸ் பையன் கூட பேசுவான். நீங்க 2ஆம் கிளாஸ் பையன்ட்டே கேட்டீங்கன்னா இங்க இருக்க 10 பிரச்சனையை சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவான்? அங்கிள் ரோடு சரியில்லை, ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப மோசமா இருக்கு, டாஸ்மாக் இருக்கு, ரோட்ல டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க லேடிஸுக்கு சேஃப்டி இல்ல, இந்த மாதிரி சொல்லுவான். அந்த அழகுல நீங்க ஒரு 10 இஷ்யூஸ் அடுக்குறீங்க. ஸோ இது பாலிடிக்ஸ் கிடையாது. நீங்க நிஜமாவே பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னா சீரியஸா அதை பண்ணணும். ஸோ விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணல, மக்களுக்கான பாலிடிக்ஸ் பண்ணல, அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றாரு, அது திமுகவுக்கு சாதகமா அமையுது. ஸோ கிளியர் கட்டா அதிமுகவை காலி பண்ணக்கூடிய வேலையை விஜய் பண்ற. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு மீடியா பாக்குறேன், இந்த பயணம் அவர் பேசி முடிக்கிறார்ல, விஜய் ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக அவங்க பேசுறது என்னன்னா, இந்த கிரௌடு வந்து அடுத்தது ஓட்ஸா கன்வெர்ட் ஆகாதா, லட்சக்கணக்கான கூட்டம் வராங்கன்னா அதெல்லாம் லட்சக்கணக்கான வாக்குகளா மாறும் இல்ல. ஸோ அவங்க பழைய மோடுக்கு போயிடுறாங்க. விஜய் கூட்டம், அப்புறம் இந்த கருத்து கணிப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க போறாங்க. ஸோ விஜயோட மாச ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்றத ஏன்ட்ட கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியுமா? நான் என்ன கடவுளானா? ஸோ அதுக்கு நீங்க 26 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? விஜய் உருப்படியான அரசியல் பேசியிருக்காரா, அதை உருப்படியான முறையில பேசியிருக்காரா, அதை தான் பேசணும். அதை பேசாம இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, திருச்சியில மொத்தம் ஓட்டர்ஸ் வந்து ஏதோ இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல 2 லட்சம் பேர் அங்க வந்து நிக்கிறாங்க, அப்ப பாருங்க இப்பவே அவர் கைக்கு இவ்வளவு ஓட்டு வந்தாச்சு, இதுதான் கள நிலவரம், இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. தாவேக்கல ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப பிரச்சனையா? இந்த நம்பர்ஸ் எவ்வளவு பேர் கூட்டத்துல வந்தாங்க, அவங்க எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியும். எனக்கே பாவமா இருக்கு. 50 பேருக்கு மேல மயங்கி விழுந்திருக்காங்க. நேத்து இன்னைக்கு காலில் பாக்குறேன், ஒரு லேடி தனியா தான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட பையன் 2 வயசு தான், என் பையன் இங்க வரல, ஆனா என் பையன் 18 வயசு ஆச்சுன்னா அவன் ஓட் போடுவான், விஜய்க்கு தான் ஓட் போடுவான். அது வரைக்கும் தாவேக்கா இருக்கணுமே, ஓட்டு போடுவான், தாவேக்கா இருக்குமா? அப்புறம் சொல்றாங்க, என் பையன் இப்பவே விஜய்னு சுத்திட்டு இருக்கான். அப்ப நான் யோசிக்கிறேன், சின்ன குழந்தைய அநியாயத்துக்கு எடுக்கிறீங்களேப்பா. அந்த பையனுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து நல்லா வளர்க்கறத விட்டுக்கிட்டு ஒரு சினிமா நடிகனை சின்ன வயசுலயே உள்ள புகுத்தி, உங்களுக்கு தான் அந்த அடிக்ஷன்ல இருக்கீங்க, போதையில இருக்கீங்க. சில நேரங்கள்ல பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் ட்ரக்ஸ் எடுப்பாங்க, ஆனா குழந்தைங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களாவது ஒழுங்கா வரட்டும், நான் மதுபானங்களுக்கு அடிக்ட் ஆயிருப்பேன், ஆனா குழந்தைங்களாவது அதை குடிக்காம இருக்கட்டுமே, சோ தனியா ஒளிஞ்சிருந்து பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க என்னடான்னா இந்த சினிமா பைத்தியங்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட இந்த சினிமா அடிக்ஷனை குழந்தைங்களுக்கும் திணிக்கிறாங்க. சின்ன வயசுலயே அவங்களையும் அடிக்ட் ஆகுறாங்க. சோ அந்த குழந்தைய பத்தி அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்ப 2 வயசா 18 வயசானா அவங்க ஓட் போடுவாங்களாம். இது பாருங்க என்ன மாதிரி பேச்சா இருக்கு பாருங்க. சோ இப்படிப்பட்ட இந்த வடிவேல் படத்துல இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது பேரலா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. அவர் வந்து முப்பெரும் விழாவுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கான எதிரிகள் பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் பழைய எதிரிகள், யாராலையும் நம்மளை வீழ்த்த முடியாது, நம்ம வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ற கூட்டம் கிடையாது, நம்ம கொள்கை கூட்டம் அப்படின்ட்டுலாம் அறிக்கையில வந்து பேசுறாரு. ஆமா, திமுகவை யாராலையுமே வீழ்த்த முடியாது, நிரந்தர திமுக ஆட்சி தான் நடக்கும், 26, 31, 36 எல்லாமே திமுக தான் ஜெயிக்கும், ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டை காலம் ஃபுல்லா ஆள போகுது. ஸோ இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஆட்சி மாதிரி நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும்ல. யாராலையும் இங்க திமுகவை எதுவுமே பண்ண முடியாது, திமுகவை வீழ்த்தவே முடியாது. திமுக ஒரு பெர்மனன்ட் அரசியல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் திமுகவெல்லாம் வீழ்த்தலாம், பழைய ஆட்கள் புது ஆட்கள் யாரா இருந்தாலும் வீழ்த்தலாம். எல்லாம் புதுசா ஒரு கட்சி உருவாகுதுன்னா அதுக்கு தொடக்கம் இருக்கிற மாதிரி ஒரு முடிவும் இருக்கும். திமுகவுக்கும் இது அப்ளை ஆகும். இன்ஃபேக்ட் திமுக இன்னைக்கு வீக்கா இருக்காங்க, திமுகவை தாராளமா வீழ்த்தலாம், அதுக்கான எல்லா சூழலும் இருக்கு. நான் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்கன்னா திமுகவை வீழ்த்துவது இன்னும் ஈஸியாயிரும். திமுக தொடர்ச்சியா 2 தடவை ஜெயிக்கிறது திமுகவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களால பவரை கரெக்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த கெப்பாசிட்டி திமுகவுக்கு கிடையாது. ஏற்கனவே திமுக ஃபர்ஸ்ட் டைம் பவருக்கு வரும்போது ஜெயிக்கிறாங்க, செகண்ட் டைம் திருப்பி கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்க. திமுக 2 தடவை ஜெயிக்கும் போது மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருந்தா புதுசா ஒரு கட்சியை உருவாக்குவாங்க.
ஸோ அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகி வேற ஒரு கட்சிக்கு ஓட் போடுறது வேற கதை. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகி இவனை வீழ்த்தணும்னு புது கட்சியை மக்கள் உருவாக்குறாங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் பின்னாடி எல்லாம் ரேலி ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க சேட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ 2 times டிஎம்கே கன்வின்ஸா ஜெயிக்குதுன்னா அது திமுகவுக்கே நல்லது இல்லை. திமுகவாலேயே திமுகவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் திமுகவுக்கு இருக்கிறதே நல்லது கிடையாது. பட் ஓகே, அதெல்லாம் மக்களும் சொசைட்டியும் தான் அதை டிசைட் பண்ணும். அப்புறம் இந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பத்தியும் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு தொல்லை பண்றவங்க கிடையாது, கொள்கை கூட்டம். ஆமா. சோ இப்ப கண்டிப்பா அந்த வேலையும் திமுக காரங்க பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அங்க இருக்க கடைகள்ல போய் பிரச்சனை பண்றது, பிரியாணிகள்ல சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணாத ஆட்கள் திமுக காரங்க கிடையாது. இன்ஃபேக்ட் கூட்டம் போடும்போது மட்டும் கிடையாது, நார்மல் டைம்ஸ்லயுமே பப்ளிக்குக்கும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை திமுக காரங்க கொடுப்பாங்க. திமுக இல்ல, மற்ற கட்சிகளும் வச்சுப்போமே, எல்லாம் கொடுக்கறது தான். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் திமுக பண்ணாம இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது, டெஃபினட்டா அவங்க பண்ணக்கூடியவங்க தான். ஆனா இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நான் விஜய் அவர்கள் பேசின விஷயத்துல இருந்த பொலிட்டிக்ஸ் பேசணும்ல, கோர் பொலிட்டிக்ஸ். விஜய் என்ன செய்ய முயற்சி பண்றாரு, விஜயோட கூட்டம் அதெல்லாம் தாண்டி விஜய் என்ன செய்ய முயற்சி பண்றாருன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் என்ன செய்ய முயற்சி பண்றாரு, எதுக்கு இந்த அறிக்கையை விடணும்? சிம்பிளா நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், அவர் ஒரு சினிமாக்காரர் பேசிட்டு போறாரு, நான் ஒரு சிஎம், இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் தானே இருக்கணும். ஆனா அவரு பேசுறாரு. ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, யாராலையும் எங்களை வீழ்த்த முடியாது, அந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பேசினதுதான். திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற நரேட்டிவை பில்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இவர் மறைமுகமா அவருக்கு பதில் சொல்றது, இவர் அட்டாக் பண்றது, இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிறது. அங்க இபிஎஸ் இவ்வளவு நாளா அங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, 100 தொகுதிகளுக்கு மேல அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேம்பெயினை பத்தி ஒரு சின்ன கவரேஜ் கூட கிடையாது. அங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாரு, ட்ரக் அடிக்ஷன் பத்தி பேசுறாரு. இதெல்லாம் இஷ்யூஸ் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் மீடியா இதெல்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசிட்டார், விஜய் அவர்கள் இப்படி பேசிட்டாரு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து இப்படி பேசுறாருன்னா ஸ்டாலின் ரொம்ப இரிட்டேட் ஆகுறாருங்க, ஸ்டாலினுக்கு ஏதோ பெரிய பதட்டம் இருக்குங்க. ஸ்டாலின் இரிட்டேட்லாம் ஆக மாட்டாருங்க, அவரு கூட அவ்வளவு பேர் இருப்பாங்க அவருக்கு. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா யோசிச்சு பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிக்கை விடுறதால அவங்களுக்கு பிரோஜனம் இருக்குன்னு தெரியும். விஜயை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்த கன்வே பண்ணா மக்களுக்கு, அது விஜய் வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவை பில்ட் பண்ணும். அது டிஎம்கேவுக்கு நல்லது. எப்படி பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவ் பில்ட் ஆகும்போது 24ல அது டிஎம்கேவுக்கு சாதகமா அமைஞ்சதோ, எப்படி அது அதிமுக வாக்குகளை பிரிச்சதோ, அதே வேலையை தான் அது இன்னைக்கு பண்ண போகுது. பட் அது நம்ம மக்களை பொறுத்தளவு அது இன்னும் புரிதல் இல்லை. ரைட், இப்ப திமுக பயந்துட்டாங்க, ஸ்டாலினே பேசிட்டாரு விஜயை பத்தி அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. எலெக்ஷன் கிட்ட வர வர விஜயை சீண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் திமுக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே நரேட்டிவ் ரொம்ப நல்லது டிஎம்கேவுக்கு, அதை கண்டிப்பா அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த பயணம் எப்படி போகுது, வேற வேற விஷயங்கள் என்னென்ன பேசுறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.